இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பகத் பாசிலோட நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க தூமம் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 டெரரிஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணி ராணுவம் எல்லாமே சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க தரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா மௌனம் மட்டும்தான். இப்ப உண்மைகளை நீங்க சொல்லல அப்படின்னா இங்க இருந்து வெளியவே போக முடியாதுன்னு சொல்ல அங்க இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் எழுந்து எனக்காக ஒரே ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமான்னு கேட்க சிகரெட்டை புடிச்சிட்டு பதில சொல்ல போறியா, புடிச்சுக்கோ, இது உன்னோட கடைசி சிகரெட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சிகரெட்டை கொடுக்க அவர் பத்த வச்சு பிடிக்க ஆரம்பிக்கிறார். அது கூடவே என் கிட்ட வர முடியுமான்னு கேட்க அந்த நபர் கிட்ட போற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அழுத்தி பிடிக்க அப்படியே அவரோட தொண்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாம் மாதிரியான ஒண்ணு வெடிக்குது. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. படத்தோட ஹீரோவான அவினாஷ் அப்படின்னு அவரோட மனைவியும் காமிக்கிறாங்க. அவரோட மனைவி பாத்தீங்கன்னா மழையில நின்றுகிட்டே இருக்கும்போது அவர் காரோட, அதாவது அவினாஷ் காரோட வர்றாரு. இந்த கார் யாருதுன்னு கேட்க என்னோட முதலாளியோட தான், அவர் தான் இந்த காரை கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லி கார்ல போக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்க இவரோட மனைவியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. பதிலுக்கு இவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்றதா. இதை கேட்டதும் அவங்க எதுக்காக ரிசைன் பண்ண, நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, அந்த வீட்டு லோன்லாம் நம்ம எப்படி கட்டுறதுன்னு கேள்வி எழுப்ப இவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா யாரோ டார்ச் லைட் அடிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யாரது, நம்ம காரை பார்த்தபடியே தான் நின்னுகிட்டு இருக்கான்னு சொல்ல அந்த நபரும், அதாவது முகம் தெரியாத நபரும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில என்ன ஆயிடுமே தெரியாம நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறார். மயக்கத்துல இருந்து எழுந்ததும் நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ண ஏதோ ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து ஒரு கழுத்துல போடுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. பக்கத்துல இருக்க மனைவி காணும், இவர் மட்டும்தான் இருக்காரு. எங்க இருக்காங்க அப்படின்னு மாதிரி காருக்குள்ள இருந்து இறங்கி அவங்களை தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா தூரமா ஒரு இடத்துல மயங்கி போய் கிடப்பாங்க. அவங்க கிட்ட போய் எழுப்பலாம் ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து இவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த கார் வெடிச்சு செதறுது. என்ன ஆச்சுன்னு தெரியாம பயத்துல நிக்கும் போது தான் யாரோ ஒரு நபர் போன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன பேசுவாரு ஏது பேசுவாருலாம் தெரியாது. அப்படியே கட் பண்ணி இவரோட மனைவியை ஓடி வந்து பாக்குறாரு. அது கூடவே இன்னொரு வாட்டி அந்த போன் கால் வர மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு வாட்ச் இருக்கும், அதுல டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் மனைவி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆளோட மட்டுமே இல்லாத ஒரு பில்டிங் இருக்கும், அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஒரு பயலையும் காணும். அண்ட் கட் பண்ண அந்த பில்டிங் குள்ள அவங்களை எடுத்துட்டு போய் சேஃபா வச்சிட்டாரு. இப்போ உதவ ஆள் வேணும் இல்லையா, இதனால இவரோட எம்டியான சித்து அப்படின்றவருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்க போனை அட்டென்ட் பண்றதா தெரியல. வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு உடனடியா அவரோட உதவி தேவைன்னு சொல்ல அவரோட லொகேஷன் அனுப்பி விட்டா நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி ரிப்ளை. கட் பண்ணி இவங்க 2 பேருக்கும், அதாவது ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் காதல் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேரளால இருந்து பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா வேலை தேடி வந்தவருக்காக தான் நம்ம ஹீரோ ஒரு கடையில, அதாவது கேரளா நபர் நடத்துற கடையில பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் அந்த கடையை விசிட் பண்ற மாதிரி வராங்க. இப்படிதான் அவரோட முதல் சந்திப்பு ஆரம்பிக்குது. கட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதே கடைக்கு மறுபடியும் வர கடை பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ தான். அவருக்கு இருக்க திறமையை வச்சுதான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவருக்கு பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும். இதனால இவங்க லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அது கூடவே ஹீரோ பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு மாதிரி துணி எடுக்கணும்னு ஒரு கடைக்கு போவாரு. அங்க இவங்களை சந்திக்க 2 பேரும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை பேசி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ இன்னைக்கு நைட் என்னோட எம்டி ஒரு பார்ட்டி கொடுக்கறதா இருக்காரு, அதுக்கு நீங்க வர முடியுமான்னு கேட்க இவங்க சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பார்ட்டியில எல்லாரும் பார்ட்டியை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவரோட எம்டியான சித்தார்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. வந்ததும் நம்ம ஹீரோ கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். அதனால கூடவே இவர் எப்படி வேலைக்கு எடுத்த அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கடையில, அதாவது நம்ம ஹீரோ கேரளாக்கார ஒருத்தர் கடையில வேலை செஞ்சார் இல்லையா, அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பக்கத்து கடையில வேற லெவல்ல கூட்டம் இருந்திருக்கும். இதை பார்த்து இந்த சித்தார்த்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இந்த கடைக்கு போக, உங்க கடையில கூட்டமே இல்லையே, அது டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு கேட்க, நல்ல பொருட்கள் ரீச் இல்ல அப்படின்னா இப்படிதான், அந்த கெட்ட பொருட்கள் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னாவே போதும், அது ரீச் ஆயிடும் அப்படின்னு மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை புட்டு வைக்க இவருக்கு இது பிடிச்சி போயிடுது. நாளைக்கு ஆபீஸுக்கு வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு அப்படின்னு மாதிரி கார்டை கொடுத்துட்டு போக கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. 2 சிகரெட் பாக்கெட்டை வச்சுட்டு 2 கேண்டிடேட் இருப்பாங்க. 2 பேர்கிட்டயும் நீங்க இந்த சிகரெட்டை பிடிக்கலான்னு சொல்ல 2 பேரும் யோசிக்கிறாங்க. நாம இங்க விற்கிறது சிகரெட் தான், அந்த சிகரெட்டை நீங்க பிடிக்கலன்னா அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்க ஒரு நபர் எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல முடியல அப்படின்னாலும் போக போக பழகிக்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கமே சுத்தமா கிடையாது. சோ வேலை கிடைக்காது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆக்கிட்டு உங்களுக்கு கிடைச்ச வேலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி பக்கத்துல இருக்கவர்கிட்ட சொல்லிட்டு போக இந்த விஷயம் சித்தார்த்துக்கு பிடிச்சி போயிடுது. நீ தான் என்னோட கம்பெனிக்கு தேவை, என்னோட மார்க்கெட்டிங் டீம்ல நீ ஒரு ஹெட்டா சேர்ந்துக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய ஆஃபர் எல்லாத்தையும் பண்ணி இவரை வேலைக்கு சேர்க்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த கதை எல்லாத்தையும் பார்ட்டியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க வருது. அந்த சித்தார்த்தோட அப்பா பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் என் பையனான சித்தார்த்தா பாத்துக்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, இத
இதை கேட்டுக்கிட்டே இருந்த சித்தார்த்தோட அங்கிளுக்கு பயங்கர கோவம். ஏன்னா இந்த கம்பெனிலே மூத்தவரா பாத்தீங்கன்னா இவர் தான் இருந்திருப்பாரு. அடுத்து இவருக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் சித்தார்த்துக்கு இது போகுது. அவர் முறைச்சுக்கிட்டே நிக்க கட் பண்ணி பிரசன்ட்ல உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஒரு ஆள் என்டர் ஆகுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட அங்கிள் இருக்கா இல்லையா, அவர் தான். ஒரு இரும்பு பழுப்பெடுத்து அந்த நபரை போட்டு தாக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக வந்த, நீ தான் இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ணியா அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கு. இல்ல நான் சித்தார்த் சொல்லிதான் வந்தேன். என்னதான் எனக்கும் அவனுக்கும் நிறைய சண்டைகள் ஏற்பட்டிருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. அவன் தான் என்ன இங்க அனுப்பி விட்டான், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்க இவரு பிரச்சனை எல்லாம் இல்ல, ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு தேவைப்படுது, உங்களால தர முடியுமான்னு கேட்க இவர் முன்ன பின்ன யோசிக்கிறாரு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவோட மனைவி அங்க மயங்கி கிடக்குறாங்க. என்னடா ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுவா போலீஸ்க்கு போன் பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எதுவுமே வேணாம், 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும். உங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட்ல நான் எவ்வளவு நாள் உதவி இருப்பேன், இந்த 1 கோடி ரூபாய் எனக்கு தந்து உதவுங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரும் 1 கோடி ரூபாய் தானே, நான் கண்டிப்பா ரெடி பண்ணிட்டேன்டா அப்படின்னு மாதிரி அங்கிருந்து வேகமா வண்டி எடுத்துட்டு போக ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு யாரோ ஒரு நபருக்கு போன் பண்றாரு. வேலைகள் எல்லாத்தையும் நேற்று கேன்சல் தானே பண்ண சொன்னேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க எது தரப்புல இருக்கிறவங்களும் நாங்க எதுவும் பண்ணலன்றாங்க. அப்படியே காட் பண்ணா மயக்கத்துல கடந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. என்ன இடது நைட்டு என்ன ஆச்சு, எனக்கு தொண்டை எல்லாம் வலிக்குது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இங்க ஒரு இடத்துல டிராப் ஆயிட்டோம், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால தான் இந்த இடத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் முத கொண்டு சித்தார்த்தோட அங்கிள் வரலையும் எல்லார்கிட்டயும் பகைய சம்பாதிச்சுட்டேன். அதோட விளைவுதான் போல இது. நம்ம வெளியே போனா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மாதிரி உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைமைக்கு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறார். அது கூடவே பாத்தீங்கன்னா இவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணதா இருந்தது இல்லையா, அந்த பிளாஷ்பேக்கும் கண்டினியூ ஆகுது. இவர் முதல் நாள் ஆபீஸ்க்கு போகும்போது அப்பயே பாத்தீங்கன்னா சித்தார்த் இவரை கார்ல கூட்டு போறாரு. ரோட்ல இருக்கிற எல்லாரையும் காமிச்சு எல்லார் பாக்கெட்ல இருந்தோம் நமக்காக, அதாவது நம்ம கம்பெனிக்காக 300 ரூபாய் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணணும், அதுதான் நம்மளோட லட்சியம் அப்படின்னு மாதிரி இவங்க சிகரெட் பிராண்டை பத்தி பாத்தீங்கன்னா பெருசா பேச ஆரம்பிக்கிறார். அண்ட் ஹீரோவும் இதுல ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்கன்னா தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் சீக்கல. ஆனா அந்த சமயத்துலதான் லேப்ல வேலை செய்யற சத்யா அப்படின்னு நபர் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அவரு கேரளாக்காரரா தான் இருப்பார். இதனால ஈஸியா மிங்கிள் ஆயிடுறாங்க. அங்க தயாரிக்கிற பொருள்ல என்னென்ன இருக்கு அண்ட் என்னென்னலாம் கலக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ணி மார்க்கெட்டிங் சூட்சமத்தை கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இருந்த சிகரெட் பாத்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கும், அதை ரீபிராண்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்ல விட ஆரம்பிக்க பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. இதனால சித்து கிட்ட நல்ல பேரை சம்பாதிக்கிறார். ஆனா அது கூடவே இந்த பிராண்டை வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இவரோட லவ்வர் கூட ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது படம் போடுறதுக்கு முன்னாடி புகையிலை பத்தி ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, அந்த விளம்பரத்தை பாக்குறாரு. அங்க தேட்டர்ல இருக்க யாருமே அதை மூஞ்ச கொடுத்து பார்க்கல, முகம் சூழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி, இதே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துவோம் அப்படின்னு மாதிரி மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்த சொல்லி அங்க நம்மளோட சிகரெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, அது சிகரெட்டை பயன்படுத்த கூடாது அப்படின்னு மாதிரி பயன்படுத்துற ஆடு, இதுல நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தானே அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மக்களுக்கு நம்மளோட ப்ராஜெக்டை ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றது தான். பிடிக்கிறாங்க பிடிக்கல அப்படின்றதுலாம் செகண்டரி, முதல்ல நம்ம இருக்கோம் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி படத்துக்கு போற மாதிரியும் அங்க இந்த ஆட் பிளே ஆகுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பர் மாடல் அந்த விளம்பரத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளாமரா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிகரெட்டை பிடிச்சேன் அப்படின்னா வெயிட் குறையும், செக்ஸியான பாடி வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னாங்க. அதனால இதை பிடிக்க ஆரம்பிச்சேன், பழக்கப்படுத்திக்கவும் ஆரம்பிச்சேன். எனக்கு அது எல்லாமே கிடைச்சது, அது கூடவே கேன்சரும் கிடைச்சது. சோ இந்த சிகரெட்டை பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆடை பப்ளிஷ் பண்ண இது எல்லா மக்களிடையே பரவ ஆரம்பிக்குது. ஒரு பெரிய சக்சஸ் இந்த கம்பெனி பெற ஆரம்பிக்குது. அந்த ஆடால ஈர்க்கப்பட்ட பல பேர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம வெளியே போறது சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்தார் இல்லையா, அவருக்கு போன் கால் வருது, பணத்தை ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி. இதனால வேக வேகமா அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக பணத்துக்காக ஒரு நபர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இவரை பார்த்துட்டு சூட ஆரம்பிக்கிறார். பயந்து போன ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்து ஓடி போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சண்டையில இவர் அடிக்க வந்த நபர் பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. இவர் அவரோட கண்ணை தூக்கிட்டு தன்னோட மனைவியை போய் பாக்குறாரு. இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல, முதல்ல நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி அந்த நபர் கார் கொண்டு வந்திருப்பாரு இல்லையா, அந்த காரை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மாதிரி வேக வேகமா கிளம்புறாங்க. அண்ட் இது கூடவே இது எல்லாமே சித்துவும் அவனோட அங்கிள் பண்ண வேலையா தான் இருக்கும், கண்டிப்பா அவனுங்க தான் இதுக்கு பின்னாடி இருப்பானுங்க அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இதை கேட்கிற ஹீரோனும் என்னதான் பிரச்சனை, நீ அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டை தானே சம்பாரிச்சு கொடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கோவமா இது எல்லாத்தையும் பிடிக்காம நடந்து போய்கிட்டே இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் எனக்குள்ள பாம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. இதுக்கு நடுவில் அதாவது இவங்க மயங்கி கிடக்கும் போது போன்லாம் வந்தது இல்லையா, அந்த போன்ல பாத்தீங்கன்னா பாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு வீடியோவையும் காமிக்கிறாரு. அந்த பாம் தொண்டையில இருக்கும், வெடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணதான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற
மாதிரிலாம் சொல்ல இவங்க ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. உடம்பெல்லாம் தொட்டு பாக்குறாங்க. உடம்புல எந்த கிரலுமே இல்லாம எப்படிடா பாம் வச்சிருப்பாங்க, மேபி இது ஏதாவது விளையாடுறதா இருக்கலாம்னு சொல்ல இவர் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. இப்ப 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்காக அங்க இருக்கிற கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சித்தார்த் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு, இங்க வரணும் அப்படின்னு மாதிரி இன்னைக்குதான் பிக்ஸ் பண்ணிருப்பாரு. இதனால அவரோட டிரைவர் அவர் பிக் பண்ணணும்னு போய்கிட்டே இருக்கும்போது இவர் போன் பண்றாரு. டிரைவர் எங்க இருக்காருன்னு கேட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல நிக்க சொல்ல அந்த இடத்துக்கு இவங்க வேகமா போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போகுது. ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருக்கா இல்லையா, இதனால சித்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு மீட்டிங் கூட்டு போறாரு. அந்த மீட்டிங்ல சித்துவோட அங்கிள் இருக்கா இல்லையா, அவர் சைனால இருந்து ஒரு சிகரெட் கம்பெனிக்கு டீல் பேசணும் அப்படின்னு மாதிரி கூட்டு வந்திருப்பாரு. அங்க இருக்கிறவங்களும் இந்த டீலால எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சத்யா இருக்கா இல்லையா, அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இது மட்டும் வந்தது அப்படின்னா நம்ம சிகரெட்டை பிடிக்கிறவங்க பயங்கர அடிக்ட் ஆயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் பிடிச்சிருந்தவங்க 5 பாக்கெட்டா மாத்துவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா சிகரெட் பிடிக்கவே ஆள் இல்லாம போயிடும். முதல்ல இதை நிறுத்தி ஆகணும்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. வேகமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றாரு. எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும், ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் அப்படின்னு போனா எங்களுக்கு அவங்க லாங் டேர்மா தேவைப்படுவாங்க, இதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 பாக்கெட் போகும், அவங்க ஷார்ட் டேர்ம் கஸ்டமர் ஆயிடுவாங்க, இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க. அந்த சித்துவோட அங்கிளுக்கு பயங்கர கோவம். கட் பண்ணா அந்த டிரைவரை காமிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நிக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா, அவரு அங்க போய் டிரைவர் கிட்ட என்னோட கார் பயங்கர பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்க அதை எடுத்துட்டு போய் சர்வீஸ் விட முடியுமா, நான் போய் சித்தார்த்த கூட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி காரை மாத்திட்டு சித்தார்த்த கூப்பிடணும்னு போக ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. சித்தார்த்தனோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்ல ஏறணும்னு வர அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கன்னோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கு மருதியா கார்ல ஏறிடு இல்லைன்னா பல பிரச்சனைகளை நீ சந்திப்பேன்னு சொல்ல அடிச்சு புடிச்சு கார்ல ஏத்திட்டுறாங்க. எதுக்காக முன்னாடி கண்ணு காட்டுற, நான் என்னடா பண்ணேன்னு கேட்க பணத்தை கொடுக்க சொன்னா ஆளை வச்சு கொல்லவாடா பாக்குறேன்னு ஒரே குத்து மயங்கி விழுறாரு. அப்படியே கட் பண்ணி சின்னதா ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். இதனால ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ஹீரோவை பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரசன்ட்ல வருது அந்த காலியான இடம் இருக்கு இல்லையா, அங்க போய் ஒரு மயக்க நிலைமையில இருக்கும்போது கட்டி போட்டுட்டுறாங்க. இவரோட அங்கிளுக்கு போன் பண்ணி 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் அங்க வர கண்ணை காட்டி நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. ஒழுங்கு மருதி அந்த பணத்தை கூட்டுறான்னு சொல்ல அந்த பணத்தை தூக்கிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல ஏறிடுறாரு. அண்ட் இவரோட மனைவி கூட போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோட மனைவி பாத்தீங்கன்னா மினிஸ்டர் கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா இல்லையா, அது என்னடான்னு கேட்க அப்பதான் இங்க ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இவரையும் சித்தார்த்தையும் கூப்பிட்டு ஒரு டீல் பேசணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. உங்க பிராண்டை நீங்க பப்ளிக் ஆக்குங்க, லோக்கல் மார்க்கெட்ல அது அவைலபிள் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றேன், அது மூலமா லோக்கல் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், என் கூட நீங்க அரவழைச்சிங்க அப்படின்னா உங்களை நான் வேற லெவலுக்கு கொண்டு போறேன், அப்படி இல்ல அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட தான் நீங்க உங்க வேலைகள் எல்லாத்தையும் காட்ட வேண்டி இருக்கும்னு சொல்ல இவங்க ஏத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு மாதிரி ஒரு கட்டாயம் யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல இருக்க கொஞ்சம் பணத்தை ஒரு அட்ரஸுக்கு சொல்லி அந்த அட்ரஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி முகம் தெரியாத நபர் போன்ல சொல்லியிருப்பார். இவர் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக அங்க பணத்தை வாங்குற மாதிரியே தெரியல, ஏன்னா இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, அமைதியா நின்னுகிட்டே இருக்குங்க. இவர் கண்ணை காமிச்சதும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் போன் பண்றாரு, அவங்க கிட்ட போனை கொடுன்னு சொல்ல ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாரு. திருப்பி ஹீரோ கிட்டே வர அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல இவரும் அதே மாதிரி பண்றாரு. கார்ல மறுபடியும் போய் உட்காந்தா இன்னொரு அட்ரஸ் இருக்கு, அங்க போய் மிச்ச பணத்தை கொடு அப்படின்னு மாதிரி வருது. இதனால இவரு பாத்தீங்கன்னா அங்க கிளம்பி போய் பாக்குறாரு. அங்க ஒரு வயசான பாட்டி தான் இருப்பாங்க. நீங்க வருவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நபர் இங்க வந்து லெட்டரை கொடுத்துட்டு போனாரியா, பணத்தை கொடுத்தது லெட்டரை வாங்கிட்டு போக சொன்னார்னு சொல்ல இவங்க பணத்தை கொடுக்குறாங்க. அந்த நபரோட முகத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்க தெரியல. இதனால லெட்டரை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போகுது. சித்துக்கும் அவரோட அங்கிளுக்கும் இந்த டீல் சரியா வரல அப்படின்றதுனால பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கும். இதனால அவரும் பாத்தீங்கன்னா என்னோட ஷேர் எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டிருப்பாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வரும். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணும் அப்படின்னு மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் இல்ல. அது மேற்கொண்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா சிகரெட்டும் லைட்டரும் இருக்கும். இதனால பயங்கர கடுப்பாய் அது ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு மாதிரி தலையை பிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து இவரோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஹீரோ கழுத்துல எல்லாம் இல்ல, நம்ம ஹீரோயினோட கழுத்துல தான் இருக்கும். அதனாலதான் அவங்க ஏந்த உடனே தொண்டை வலிக்குது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது சோ உன்னை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவன் எதுக்குமே மசிய மாட்டான் அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் கிட்ட இருந்து போன் வருது. உனக்கான பொருளை தான் நான் அங்க வச்சிருக்கேன், அதை நீ டேஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் உன்னோட மனைவி டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உண்மையான சமையல்காரன் தான் செஞ்ச பொருளை சாப்பிட மாட்டான் இல்லையா, ஆனா தான் மனைவி சாப்பிடலாம்ல, அதுதான் நீ இப்ப பண்ணி ஆகணும்னு கட் பண்ண இவர் யோசிக்கிறாரு. அந்த சிகரெட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி புடி புடி அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒரு கட்டத்துல பிடிக்க ஆரம்பிக்க அப்ப பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்ல இருக்க டைம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சோ அந்த வாட்ச்ல இருக்க டைம் எப்ப முடியுதோ அப்ப பாம் வெடிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க பிடிக்கிறதால அந்த புகை எல்லாமே உள்ள இருக்க சென்சாரை போய் அட்டாக் பண்ணி டைம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குது. சோ இவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா சிகரெட்டை பூடிச்சுதான் ஆகணும். இதனால நிறைய பேக்கெட்ஸை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி தப்பிக்க போறோமோ அப்படின்ற பயம். ஆனா அந்த சமயத்துலதான் ஒரு காலி குடோன்ல சித்தார்த் ஒரு முகம் தெரியாத நபரால சுடப்பட்டுட்டாரு. ஆனா அவர் கூடவே இருந்த அவரோட அங்குள்ள இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் வருது. ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு எதுவுமே பண்ணாம தான் வந்திருப்பாரு. இப்ப எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. கட் பண்ணி அந்த சம்பவம் நடந்தது இல்லையா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போற மாதிரியும் அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி சித்து ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த மினிஸ்டரோட பிஏ பாத்தீங்கன்னா வந்து பாக்குறாரு. இதுக்கு பின்னாடி இருந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் இல்லையா. அவினாஷியும் அவனோட முடிவை நான் பாத்துக்கிறேன், யார் வந்து கேட்டாலும் எதுவும் தெரியாது, அண்ட் இதுல இருக்க யாரையுமே நான் பாக்கல அப்படின்ன மாதிரி மட்டும் சொல்லிடு. குறிப்பா போலீஸ் வந்தா அப்படின்ன மாதிரி அங்க இருந்த கிளம்பு. அதே சமயத்துல போலீஸ் உள்ள என்ட்ராகிறாங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு முகம் தெரியாத 2 நபர்கள் என்ன கடத்திட்டு போனாங்க. நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னோட அங்கிள் சுடப்பட்டிருந்தாரு, நானும் சுடப்பட்டிருந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்ல அங்க இருக்க போலீஸும் உன்னையே அவன் கொலை பண்ணல, உன் அங்கிளை மட்டும் கொலை பண்ணான்னு கேக்குது. மேபி நம்ம சுட்டிருக்கலாம், தவறான இடத்துல பட்டதால நான் உயிர் போயிச்சிருக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 2 பேர்கிட்ட போய் பணம் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அவங்கள போய் பார்த்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ன மாதிரி அங்க கிளம்ப கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போகும். இந்த சிகரெட் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்ன மாதிரி வைப் அப்படின்ற ஒரு புகை இழுக்கிற மிஷினை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. இது எல்லா பசங்களையும் உபயோகப்படுத்தலாம். அண்ட் இது மூலமா நம்ம ஃபியூச்சர் கஸ்டமரை பிடிக்க போறோம் அப்படின்ன மாதிரி இதோட பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் இருக்கும். ஆனா அது மூலமா இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற ஆசை அதிகரிக்கும். அதையும் தாண்டி இது பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் இருக்கும். அண்ட் சிகரெட்டோட விலை ஒரு பாக்கெட்டுக்கு 500 ரூபாய் இருக்கும். இந்த மிஷின் நடைமுறைக்கு வந்தது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இது சைடுல இருந்து போகிற மாதிரி செட் பண்ணும். அண்ட் இது வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. இதை விட கம்மியா இருக்கிற நிலைமை தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த சிகரெட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ லாங் டேர்ம்ல ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மக்களிடையே பரவுற மாதிரியும் எல்லா மக்களும் பயன்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட் போறது. அந்த 2 ஃபேமிலி கிட்ட போய் விசாரிக்க ட்ரை பண்றாரு. யாருமே பாத்தீங்கன்னா பாக்கல, அவர் யாருன்னே தெரியல அப்படின்ற பதில மட்டும்தான் கொடுக்குறாங்க. அண்ட் விசாரிக்கும் போது இன்னும் சில விஷயங்களும் தெரியாம இருக்குது. வீட்டுல 2 பேர் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வீட்லயும் ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. சோ 2 வீட்டுல இருக்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு ஹீரோ கிளம்புறாரு. கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காரு இல்லையா அவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்களை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சித்துவோட அசிஸ்டன்ட விசாரிக்கும் போது அவினாஷ்க்கும் சித்துக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது, அந்த அவினாஷ் தான் அவரோட கார் எடுத்துட்டு போனா அப்படின்றவங்கள எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அவினாஷ் மேல லைட்டா ஒரு டவுட். கட் பண்ணா 2 வீட்ல இருந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. மேபி 2த்துக்கும் ஒரே டாக்டரா இருக்கலாம் இல்லையா. அந்த வகையில செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த புகையிலே அதாவது இந்த சிகரெட்டால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தால பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. நீங்க பண்ண விஷயத்தால என்ன அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எல்லாமே உங்களாலதான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு அந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோக்கு பணம் கொடுக்க போற இடத்துல ஒரு பார்ட்டி மூலமா லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா அந்த கையெழுத்தை வச்சு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரே கையெழுத்து மாதிரி இருக்க 2 விஷயங்களை பாக்குறாரு. ஆனா யார் எவரு அப்படின்றதுல எழுதியிருக்காரு. இதனால அந்த சீட்டுல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்கலாம் அப்படின்னு மாதிரி வேகமா கிளம்புறாரு. கட் பண்ணா அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்றாரு. ஆனா அதே சமயத்துல ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஒரு சீட்டை கொடுத்து இந்த சீட்டை எடுத்துன டாக்டரை நான் பார்க்க முடியுமான்னு கேட்க அதுல கம்பெனி பேரும் கிடையாது, டாக்டரோட பேரும் கிடையாது, இதை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அனுப்பி வைக்க அந்த சமயம் பார்த்து பின்னாடி ஒருத்தர் மாத்திரை வாங்கலான்னு வர்றாரு. அவரோட சீட்டு இவர் கொடுத்த சீட்டு செக் பண்ணி பார்க்கும்போது சங்கர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த ஆர்கே அப்படின்னு மாதிரி எல்லாத்துலயும் போடுவார். அவர் மேலதான் இருக்காரு. அவரை போய் பார்த்து கேட்டுக்கோப்பான்னு சொல்ல வேகமா அங்க போறாரு. அவர் சட்டையை பிடிச்சி இந்த சீட் எழுதுனது நீ தானே, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க முதல்ல அவர் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு கை உடஞ்சிச்சு அப்படின்னு மாதிரி மாத்திரை சீட் எழுத முடியாம உட்காந்துட்டு இருப்பார். அந்த சமயம் பார்த்து வெளியே வந்து ஒரு நபர்கிட்ட உதவி கேட்க அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா இதை எழுதி கொடுத்தாரு, அதனால அந்த நபரோட முகத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயத்துல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் சித்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப இன்வால்வ்டா இருக்காரு அப்படின்னு மாதிரி மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி போட்டு விடுறாரு. ஆனா அந்த மினிஸ்டரும் பாத்தீங்கன்னா மேல இருக்க கமிஷனருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை இத்தோட மூடி மறைங்க, ஆனா அந்த இன்ஸ்பெக்டரையும் இந்த கேஸ்ல வந்து தள்ளி இருக்க சொல்லுங்கன்னு ஆர்டரை பாஸ் பண்றாரு. கட் பண்ணி ஹீரோ கிட்டே வருது. ஒரு முடிவை தேடி அழிஞ்சுக்கிட்டே இருந்த மனுஷனுக்கு முடிவே இல்லாம இருக்கு இல்லையா, அப்பதான் எதுக்காக வேலையை விட்டாரு அப்படின்ற காரணத்தை ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இவங்க தயாரிக்கிற இந்த சிகரெட் பாக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க ஒரு பையனோட பாக்கெட்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு மாதிரி மீடியாக்காரங்க அந்த விஷயத்த பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனால இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சித்து காசு கொடுத்து அடைக்கணும்
சம்பாதிக்கணும் ட்ரை பண்றாரு. இது கூட பரவாயில்ல, நம்ம ஹீரோ முன்னாடியே பசங்களுக்கு இப்பவே அது போல அப்படின்னா எப்படி நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகும், இதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு மாதிரி அதை நியாயப்படுத்தி பேச இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அன்கட் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு ஹீரோ டிராவல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போகும்போது சின்ன பசங்க கையில பாத்தீங்கன்னா சிகரெட் பாக்கெட் இருக்கும். அதை தடுத்து பிடிக்க கூடாது அப்படின்னு மாதிரி தடுத்தாலும் அவனுங்க இவரே தள்ளி விட்டுட்டு சிகரெட்டை தூக்கிட்டு ஓடுவானுங்க. இந்த விஷயங்களால நம்ம சிகரெட் விற்கிறதுல ஒரு கட்டுப்பாடு நியமிக்கணும். 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் அதை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ரூலை கொண்டு வரணும். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி இந்த விஷயத்த இவங்களோட போர்ட் மீட்டிங்ல பேச அங்க இருக்க எல்லாருமே என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு மாதிரி கேட்டு இவரோட விஷயங்களை காது கொடுத்து கூட கேட்கல. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மாதிரி சக்சஸ் நோக்கி ஓடி போயிட்டேன். இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தாதான் தெரியுது இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு மாதிரி ரியலைஸ் பண்ணி இந்த வேலையே வேணான்றதுக்காக ஒரு லெட்டர் எடுத்துட்டு போய் சித்து கிட்ட கொடுக்குறாரு. அவர் முதல்ல இது பிராங்க் அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஆனா இவ சீரியஸா தான் சொல்றாரு. இந்த முடிவை உன்னால மாத்திக்க முடியாதா, நீ இருக்கிற நம்பிக்கையில தான் அந்த மினிஸ்டர் கூட டீல் பேசலாம் இருக்கேன்லாம் சொல்ல இவர் கான்பிடென்டா நிக்கிறார். நீ நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு இவர் அனுப்பி வைக்கும் போது கூடவே பாத்தீங்கன்னா சித்து அவரோட காரையும் கொடுத்து அனுப்பி வச்சிருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. அங்கிருந்து கிளம்பி அந்த லேப்ல வேலை செய்யற சத்யா இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்கு போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து மீடியாக்காரங்க நம்ம ஹீரோ முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதோட வீடியோ கிடைக்குமா அப்படின்னு மாதிரி இந்த நபர் உதவியோட அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போகுது. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய மீடியாக்காரங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு முகம் தெரியாத நபர் லைட்ல பாத்தீங்கன்னா அவரோட முகம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எழுந்து இந்த சிகரெட்டை நீங்க இவ்வளவு ப்ரொமோட் பண்றீங்க இல்லையா, நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குடிக்கலன்னு பதில சொல்றாரு. நீங்களே பிடிக்கல அப்ப மத்தவங்க பிடிப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க ஸ்டன் ஆகி போய் நிக்கிறார். அந்த சமயம்னு பார்த்து சித்து உள்ள புந்து ஒரு நல்ல திறமையான சமையல்காரன் அவன் செய்யற சாப்பாட்டை அவன் எப்பயுமே சாப்பிட மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லி இவர் இங்க இடத்துல இருந்து காப்பாத்தி விட்டுறாரு. ஆனா இவர் சொன்ன விஷயங்கள் நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனா அதே விஷயத்த தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அப்பயும் சொல்லியிருப்பார். சோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், அவரோட மூஞ்சி தெரியல, அவன் எப்படி கண்டுபிடிக்க போறோமோ அப்படின்னு மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அது கூடவே ஹீரோயினோட தொண்டையில இருக்க பாம்பை பத்தி கூட இருக்க சத்யா டார்க் வெப்ல ரிசர்ச் பண்ணிருப்பாரு. சைனீஸ் டெரரிஸ்ட் கிட்ட 2 பேர்கிட்ட இந்த பாம்பு இருந்ததாகவும் புகை மூலமா அது ட்ரிகர் ஆகி வெடிக்கக்கூடிய தன்மை இருந்து அது மூலமா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரியும் சொல்ல இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்த ஹீரோயின் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இந்த எல்லா விஷயங்களுமே உங்களாலதான், நான் எதுவுமே பண்ணல, ஆனா இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு மாதிரி புடிச்சுக்கிட்டு இருந்த எல்லா சிகரெட்டையும் தூக்கி போட்டு ஓரமா போய் உட்கார நம்ம ஹீரோவும் கன்வின்ஸ் பண்றாரு. இது எல்லாமே சரியாயிடும், ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்துலதான் அந்த முகம் தெரியாத நபர் போன் பண்றாரு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தீங்களா, நம்ம 2 பேரும் பேசி ஆகணுமே, நீ ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்ற மாதிரி அட்ரஸ் சொல்ல ஹீரோ வேகமா கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. கேஸ்ல மும்முரமா இருந்துகிட்டே இருக்கும்போது கமிஷனர் போன் பண்ணி நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், உன் வேலையை மட்டும் பாரியான்னு ஸ்டாப் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இடத்துக்கு போக 2 பேரும் அந்த முகம் தெரியாத நபரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா போறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டரோட ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறாரு. அவங்க போற வர எல்லாத்தையும் மினிஸ்டருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. அந்த நபர் போன் பண்றாரு, நீ எங்கடா இருக்கன்னு கேட்க நம்ம பேசணும்னு தான் சொன்னேன், நான் இருப்பேன்னு சொன்னா நாங்க இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு பதில கொடுக்க அவர் செம்ம கடுப்பாயிட்டாரு. என்ன வேணா பண்ணிக்கோ, எதுக்காக என்னோட மனைவியை துன்புறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். பதிலுக்கு அந்த நபர் இதேதான் நானும் கேட்கிறேன், தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு பண்ணாதவங்களுக்கு எது பார்த்தானே, அந்த குழந்தை என்னப்பா பண்ணிச்சுன்னு கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. சிகரெட் அழதான் பிரச்சனையோ அப்படின்னு மாதிரி என் வேலையை தான் நான் பார்த்தேன்னு சொல்ல, நான் ஒரு சோல்ஜர்ப்பா, நானும் என்னோட வேலையை தான் பாக்குறேன். பொதுவா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா 100ல இருந்து ஒரு 200 பேருக்கு சாவாங்க அப்படின்னு மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது பெரிய ஆக்சிடென்ட் நடந்தா. ஆனா நீ இந்த சிகரெட் விற்கிறது மூலமா 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு பேரை கொண்டுகிட்டு இருக்கே, நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன், சோல்ஜரான நான் உன்னை இந்த நாட்டுல உயிரோட விட்டு வைக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்க இவரு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு, இந்த பிரச்சனையில இருந்து என்னோட மனைவியை விட்டுடு அப்படின்னு மாதிரி. ஆனா அவர் எந்த பதிலும் கொடுக்கறதா இல்ல. கொஞ்சம் மேல வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க ஹீரோ அவரோட மனைவி பாத்தீங்கன்னா மேல போய் ஒரு ரூம் கதவை திறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் கோவமா வெளியே வராங்க. இதுக்கு மேல நான் கூட இருக்க தயாரா இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி வேவ் பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா மினிஸ்டருக்கு. அந்த நபரோட ஆட்டோல ஏறி கிளம்பிட்டுறாங்க. இந்த சைடு இருக்க ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்க இவரோட நண்பர் சத்யா என்னடா ஆச்சு உள்ள என்னடா பாத்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு வண்டி எடுன்றாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் அழுதுட்டு போய்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவர் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஆனா அப்பதான் உள்ள என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இது எல்லாமே நடந்தது ஹீரோ மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா, அப்பதான் அவர் மார்க்கெட்டிங்கால நிறைய மக்கள் அந்த சிகரெட் மேல பயங்கர மோகத்தால இருந்திருப்பாங்க. ஆனா அதுல நடுவுல ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பாத்துக்கணும், அதாவது பேபி சீட்டரா இருந்திருப்பாங்க. நிறைய சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அட்வர்டைஸ் மூலமா ஆர்வம் ஏற்பட்டு அது பிடிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு கட்டத்துல அடிக்டும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பக்கத்துல உட்காந்து பிடிக்கிறது, குழந்தை எதிரில் இருக்கும்போது பிடிக்கிறது அப்படின்னு மாதிரி எல்லா நேரமும் சிகரெட் தான் இதோட எதிரொலியா. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங்
ஸ்மோக்கிங்கால இறந்தே போயிடுது. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பேபி சிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சிகரெட்டை நிறுத்தின பாடு இல்ல, அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி துக்கத்துல புடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இதால பயங்கர ரீச் ஆன நம்ம ஹீரோவும் காரு, பங்களா, வீடு, மனைவி அப்படின்ற மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை. சோ இதால அஃபெக்ட் ஆன அந்த குழந்தையோட அப்பா தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்திருப்பாரு. நம்ம ஹீரோ மேல போயிருப்பாரு இல்லையா, அப்போ அந்த குழந்தையோட தொட்டில் தான் இருந்திருக்கும். இதை பார்த்தது ஹீரோயின் பாத்தீங்கன்னா இனிமேலே ஒரு கூட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா ஆட்டோல கிளம்பிட்டு இருப்பாங்க. சரி ஹீரோவையும் காட்டுறாங்க. எல்லா உண்மைகளும் நம்ம சத்யா கிட்ட சொல்ல அங்கிருந்து கிளம்பி அந்த பால் அடைஞ்ச பில்டிங் இருக்கு இல்லையா, அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட சமாதிக்கு போறாங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ட் மினிஸ்டரோட கண்காணிப்பால் இருக்காரு, அவர் எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கேமராவை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. எதனால அப்படின்னா சித்துவை கட்டி போட்டு வச்சுட்டு போகும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும்னு வச்சிருப்பார். ஆனா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த இடத்துல சித்துவோட மாமாவை சித்தியும் சுட்டது வேற யாரும் கிடையாது, சித்து மட்டும்தான். சித்துவோட கையில கண்ணு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவர் எதனால இந்த வேலையை பார்த்திருப்பாருன்னா சித்துவோட மாமா இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டிருப்பாரு. கார்ல இன்னைக்கு நைட்டு போனாரு அப்படின்னா அவர் தேர்ந்தாரு அப்படின்ற மாதிரி தான் ஸ்கெட்ச் இருந்திருக்கும். அதுக்குள்ளதான் ஹீரோ வந்து என் வேலையை வேணாம் அப்படின்ற மாதிரி நின்று இருப்பாரு. தான் உயிரை காப்பாற்றணும் அண்ட் காரை இங்க எந்த எப்படியாவது அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அனுப்பியிருப்பாரு. அண்ட் சித்துவோட மாமாவும் கார் வெளியில இருந்து போனதும் கார்ல இருக்கவன போட்டு தெலுங்கடா அப்படின்ற மாதிரி ஆள் அமைச்சிருப்பாரு. ஆனா அங்க ஆள் மாறி போனதால அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அதுக்குள்ளதான் அந்த முகம் தெரியாத நபர் உள்ள போந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்ததும் இதை நம்ம ஹீரோயினோட போனை காமிச்சிட்டு அவங்களுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மினிஸ்டருக்கு அவினாஷி அவரோட மனைவியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. உயிரோட வைக்க வேணாம் போட்டு தள்ளுங்க அப்படின்னு மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் போன்ல பேசிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கத்துல அழுதுகிட்டே இருக்கு. இவர் ஒன்னும் இல்ல உன்னை பார்க்க தான் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல அவங்களும் அந்த குழந்தை இறந்து போன இடத்துல தான் இருக்காங்க இல்லையா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அண்ட் அதனாலதான் அவ்வளவு ஸ்மோக் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு மாதிரி சோகமா இருந்தது, இது எல்லாத்தையும் குவைட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைச்சதா உங்ககிட்ட சண்டை போட்டேன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல வரணும்னு நினைக்கும் போதுதான் இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு மாதிரி சோகமா பேசிக்கிட்டே இருக்கு. எதிரில் இருக்க ஹீரோவும் நான் மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. இந்த விஷயத்த வேகமா போய் சத்யா கிட்ட சொல்லலான்னு போக எங்கிருந்தோ ஒரு புல்லட் வந்து சத்யாவோட மூலையிலே தொலைச்சு அந்த இடத்துல இறந்து போறாரு. கட் பண்ணி இன்னொரு சைடு ஹீரோயின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கா இல்லையா, அவர் பின்னாடி இருந்து ஒரு கவரால கழுத்து நிறுத்தி அவங்கள மூச்சு விட முடியாம டைட்டா புடிச்சுக்கிட்டே இருக்காரு. பிரஷர் ஓவரா பில்ட் ஆனதால அந்த வாட்ச்ல டைமர் சீக்கிரமா முடிஞ்சு அந்த இடத்துல வெடிச்சு இறந்து போறாங்க. அண்ட் இவங்களோட போன் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் விழுந்து போது சுவிச் ஆஃப் ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோ சத்யா இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட போக ஒரு முகம் தெரியாத நபர் வந்து கன்னை வச்சு அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் சூட்டாரு. கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த சித்து இருக்கா இல்லையா, அவரோட டொபாக்கோ பிசினஸ் ஏசியா லெவல்ல நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்குற மாதிரி டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றி இருப்பாரு. அவங்களோட போனை அன்லாக் பண்ணணும், அதுல ஏதாவது லீட் கிடைக்குதா பாக்கணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி புகையிலை பயன்படுத்தி இறந்து போன எல்லாருக்குமே இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.